Unit 4 Office Applications 2 Part 5 என்ன topics? Understanding functions, formulas, operators, working with formulas. Understanding functions, formulas and operators. So Excel spreadsheetல importantா இருக்கக்கூடிய இந்த functions, formulas and operators பத்தி டீடைலா இப்ப பார்க்கலாம். What is a function? A function is a built-in calculation. It is used inside a formula. Example, sum average. இது மாதிரி நிறையா. So, functionங்கிறது ஒரு ஃபார்முலாக்குள்ள யூஸ் பண்ணக்கூடியது தான். அப்ப ஒரு ஃபார்முலாங்கிறது என்னன்னு அடுத்தாப்புல பார்க்கலாம். அப்ப சம் ஆவரேஜ் இதெல்லாம் ஒரு ஃபார்முலாக்குள்ள யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சம் ஆவரேஜ் அதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கால்குலேஷன் பர்பஸ்க்காக பில்ட் இன்னா சிஸ்டத்துல அதாவது சாஃப்ட்வேர்ல ஏற்கனவே இருக்கும். வாட் இஸ் அ ஃபார்முலா? A formula is a user-defined calculation. So, அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி யூசர் ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ரிசல்ட்டை கண்டுபிடிக்கலாம். அப்ப ஃபார்முலா கேன் யூஸ் அ சிங்கிள் ஃபங்க்ஷன். ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனை பயன்படுத்த ஒரு ஃபார்முலால முடியும். ஸோ இப்ப எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம்? இஸ் ஈக்குவல் டு சம் within brackets குள்ள A1 range A30. அப்ப இது சேர்ந்தது மொத்தமா ஃபார்முலா. அதாவது சம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. A1லேருந்து A30 வரைக்கும் ரேஞ்சில் உள்ள அத்தனை நம்பர்ஸையும் கூட்டறதுக்கான ஃபார்முலா. ஓகே, அப்ப சம்ங்கிறது அதுல பயன்படுத்திய ஃபங்க்ஷன். அந்த சம்ங்கிற ஃபங்க்ஷன் பில்ட் இன்னா சாஃப்ட்வேர்ல ஏற்கனவே இருக்கும். அடுத்தது, how will you insert a function? இப்ப நீங்க பார்க்கிற எல்லாமே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चंस தான். So how will you insert a functionனா ஃபார்முலாஸ்ல போய் ஃபங்க்ஷன் லைப்ரரியில போய் இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தால் ஃபங்க்ஷனுடைய டிஃபரண்ட் டைப்ஸ் வரும். நமக்கு என்ன வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்க முடியும். இது MS எக்ஸல்ல. இதே இன்சர்ட்ல ஃபங்க்ஷன் லிஸ்ட்னு இருக்கு, அது கால்க்ல. ஸோ எப்படி அதுக்கு நம்ம ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். செலக்ட் எனி ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் கிவ் ஆர்குமெண்ட்ஸ். அப்ப ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது என்ன? இப்ப மேல பார்த்தோம் சம், அதுக்குள்ளுக்குள்ள A1 range A13 அதுதான் ஆர்குமெண்ட்ஸ். சம்ங்கிறது ஃபங்க்ஷன், அது ஃபுல்லா சேர்ந்தது ஃபார்முலா. ஸோ செலக்ட் எனி ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் கிவ் ஆர்குமெண்ட்ஸ். வாட் இஸ் an operator? Symbols used to define the relationship between the values used in a formula. ஒரு ஃபார்முலாக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் அதாவது வேல்யூஸ், அதற்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன? அடிஷனா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா, இந்த மாதிரி சொல்றதுக்கு டிஃபைன் பண்றது தான் அந்த சிம்பல்ஸ். அந்த சிம்பல்ஸ் மூலமாக என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஆபரேட்டர். ஸோ இப்ப டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். ஆபரேட்டர், அதனோட டிஸ்கிரிப்ஷன். அகைன் ஆபரேட்டர் டிஸ்கிரிப்ஷன். ஃபர்ஸ்ட் கோலன், தட் இஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த செல்லிலேருந்து இந்த செல் வரைக்கும்னு சொல்றதுக்கு A1 to A10, அப்ப அந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேஸ், அது இன்டர்செக்ஷன் ஆஃப் செல்ஸுக்கு. ஒரு ஹைஃபன் போட்டிருக்கு, நெகேஷன், நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கறதுக்கு இதை போடலாம். பர்சன்டேஜ், பர்சன்டேஜை மென்ஷன் பண்றதுக்கு.
ஒரு ஸ்டார் சிம்பல் இருக்கு, அது மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸ்லாஷ் அது டிவிஷனுக்கு. பிளஸ் அடிஷன். தென் கண்ட்ரோல் சிம்பல் அது எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்ம், அது ஃபார்முலாஸ்ல எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதை. தென் அகைன் ஐஃபன், இது சப்ட்ராக்ஷனுக்கும் பயன்படும். தென் ஆம்பர்சம் அண்ட் ஜாயினிங் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஈக்குவல் டு லெஸ் தேன் சிம்பல் போட்டிருந்தா லெஸ் தேன் அப்படிங்கிற வேல்யூவை கம்பேர் பண்றச்சு அது வரும். அதே மாதிரி கிரேட்டர் தேன், ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தேன். அதே மாதிரி ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. தென் லெஸ் தேன், கிரேட்டர் தேன், இது நாட் ஈக்குவல் டு. இது எல்லாமே ஆபரேட்டர்ஸ் தான். Working with formulas. Functionsனா என்ன, formulasனா என்ன, ஆபரேட்டர்ஸ்னா என்னன்னு இதுவரைக்கும் பார்த்தோம். இப்ப formulas வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் description of formula bar. formula barல என்னென்னலாம் இருக்கு, அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஒரு பிக்சர் வந்திருக்கு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் D1 அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா நேம் பாக்ஸ், அதாவது டு நோ த செல் நம்பர். அடுத்தாப்புல ஒரு இன்டு மார்க் இருக்கு, அதுக்கு பேரு கேன்சல், டு டெலீட் த ஃபார்முலா. என்டர் பண்ண ஃபார்முலா வேண்டாம்னா டெலீட் பண்றதுக்கு அந்த சிம்பலை யூஸ் பண்ணிக்கலாம். தென் என்டர், ஒரு டிக் மார்க் இருக்கு. ஸோ நம்ம டைப் பண்ண ஃபார்முலாவை என்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த சிம்பலை யூஸ் பண்ணலாம். ஸோ டு என்டர் தி ஃபார்முலா. தென் Fx, டு இன்சர்ட் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்றதுக்கு அதை கிளிக் பண்ணினா ஃபங்க்ஷன்ஸ் வரும். அதுல எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அதை நாம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது blank பாக்ஸ் இல்லைன்னா ஃபார்முலா லைன் அப்படின்னு சொல்றது. இது எதுக்கு, டு வியூ த ஃபார்முலா என்டர்ட். இப்ப நம்ம உள்ளுக்குள்ள ஒர்க் ஷீட்ல ஏதாவது ஒரு செல்ல செலக்ட் பண்ணி அதுல நம்ம ஃபார்முலா டைப் பண்ணி இருக்கலாம். அப்ப அதை வியூ பண்றது இந்த இடத்துல தான். ஸோ டு வியூ த ஃபார்முலா என்டர். அப்ப இது அஞ்சுமே ஃபார்முலா பாரினுடைய காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது how is formula entered. ஒரு ஃபார்முலாவை நம்ம கால்குலேட் பண்ணி ரிசல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை எப்படி என்டர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி பண்ணணும், கிளிக் இன் அ செல், ஒரு செல்லுல கிளிக் பண்ணுங்க முதல்ல. அதுக்கப்புறம் டைப் இஸ் ஈக்குவல் டு சைன். எப்பவுமே ஒரு ஃபார்முலாக்கு முன்னாடி இஸ் ஈக்குவல் டு சைன் கண்டிப்பாக இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு சைன் இல்லாமல் ஒரு ஃபார்முலா டைப் பண்ணா எந்த ரிசல்ட்டும் நமக்கு வராது, எரர் மெசேஜ் தான் வரும். ஸோ அந்த இஸ் ஈக்குவல் டு சைனுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன் என்டரிங் அ ஃபார்முலா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டைப் த ஃபார்முலா. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா என்னவோ அதை டைப் பண்ணிட்டு என்டர், பிரஸ் என்டர். என்டர் தட்டினா அந்த ஃபார்முலாவுடைய ரிசல்ட் அந்த பர்டிகுலர் செல்லுல நமக்கு தெரிய வரும். அடுத்தது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஃபார்முலா. சரி, ஃபார்முலான்னு சொல்றோமே, அதுல என்னென்னலாம் இருக்கும், அதனோட தன்மைகள் என்ன, அதுல என்ன இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபார்முலா ஸ்டார்ட்ஸ் ஆல்வேஸ் வித் இஸ் ஈக்குவல் டு சைன். எப்பவுமே இஸ் ஈக்குவல் டு சைனோட தான் ஒரு ஃபார்முலா ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, ஃபார்முலா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ், செல் ரெஃபரன்சஸ், ரேஞ்ச் நேம்ஸ், வேல்யூஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் அது ஹோல்டு பண்ணிருக்கும். இதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு ஃபார்முலாக்குள்ளதான் ஃபங்க்ஷன் இருக்கும்னு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நாம ரேஞ்ச் நேம்ஸ், வேல்யூஸை கொடுக்கணும், ஆர்குமெண்ட்ஸை கொடுக்கணும்னு சொல்றோம். ஸோ அந்த செல் ரெஃபரன்ஸையும் காமிக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஃபார்முலா.
error checking. To check common errors in formulas. சாதாரணமா நம்ம ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். அந்த ஃபார்முலாவில ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா உடனே நமக்கு ஒரு எரர் செக்கிங் மெனு மாதிரி ஒரு விண்டோ வரும். வந்து இந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும். அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க் ஷீட்டை ஒர்க் பண்ணும்போது அதுல ரிசல்ட்டையோ இல்லைன்னா கிரேடையோ கண்டுபிடிக்கும் போது நம்ம தப்பு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப ரிசல்ட் நமக்கு கரெக்டா வராது. ஸோ அந்த மாதிரி டு செக் காமன் எரர்ஸ் நமக்கு எரர் செக்கிங் பயன்படும். இது எதுல இருக்கு அப்படின்னா ஃபார்முலா ஆடிட்டிங்ல எரர் செக்கிங் அப்படின்னு இருக்கு. இது எம்எஸ் எக்ஸல்ல. இதே டூல்ஸ்ல டிடெக்டிவ், அதுல ட்ரேஸ் எரர் அப்படின்னு இருக்கு கால்க பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் எவாலுவேட். எவாலுவேஷன்னாலே என்ன, மதிப்பீடு செய்தல் அப்படிங்கிற அர்த்தம் தான். டு debug the formula by evaluating each part of the formula individually. debug அப்படின்னா பிழை திருத்தம் செய்தல் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So to debug the formula by evaluating, அந்த ஃபார்முலாவை மதிப்பீடு செஞ்சு ஒவ்வொரு பார்ட்டையும் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படிங்கிறத பிழை திருத்தம் செய்ய பயன்படுவதுதான் இந்த எவாலுவேட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இது எதுல இருக்கு? ஃபார்முலா ஆடிட்டிங்ல எவாலுவேட் ஃபார்முலா, இது எம்எஸ் எக்ஸல்ல இருக்கு. அடுத்தது ஃபார்முலா ஆடிட்டிங். டு நோ about the precedence and dependence of a result. அதாவது precedence முன்னோடி, dependence சார்புடைய இல்ல சான்ற அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு ஃபார்முலாவை ஆடிட்டிங் பண்றது, தணிக்கை செய்தல். எப்படி தணிக்கை செய்வோம்? இதனோட precedent என்ன, இதனோட dependence என்ன. ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் வந்திருக்குன்னா அந்த ரிசல்ட் எதற்கு முன்னோடியானது, அதாவது இதுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிறதுனால தான் அந்த ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. தென் டிபெண்டன்ஸ், இந்த ரிசல்ட்டை சார்ந்துதான் அடுத்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஃபார்முலா ஆடிட்டிங். இது எங்க இருக்கு? ஃபார்முலா ஆடிட்டிங், அது எம்எஸ் எக்ஸல்ல. அகைன் டூல்ஸ்ல டிடெக்டிவ், இது கால்குல. இப்ப நீங்க கீழே ஒரு பிக்சர் பாருங்க. இதுல ஒரு மார்க் ஷீட் மாதிரி போட்டிருக்கு. நேம், இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல், டோட்டல், ஆவரேஜ், ரிசல்ட், கிரேட். அப்ப ரெண்டு நேம் இருக்கு, கலா, மாலான்னு. சோ கலாக்கு நேரா இங்கிலீஷ், தமிழ் வரிசையா மார்க் கொடுத்திருக்கு. தென் அதனோட டோட்டல் என்ன, ஆவரேஜ் என்ன, ரிசல்ட் என்ன, கிரேட் என்ன, இதெல்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு. சோ இதுக்கான பிராக்டிகல்ஸ் உங்களுக்கு பிராக்டிகல்ஸ் புக்ல இருக்கு. சோ டோட்டலுக்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா, ரிசல்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, கிரேடுக்கு என்ன ஃபார்முலா, எல்லாமே கிளியரா அதுல இருக்கு. அதை நீங்க அப்ளை பண்ணினா தான் இந்த ரிசல்ட் வரும். இப்ப நம்ம பாக்குறது ஃபார்முலா ஆடிட்டிங்க்கு தான். சோ அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ரிசல்ட் இத வச்சு பிரசிடென்ஸ் என்ன, டிபெண்டன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். இப்ப டோட்டல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த டோட்டல்ங்கிறது எதெல்லாம் பிரசிடென்ட்டா அதை எடுத்திருக்கோம். சோ இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதெல்லாம் பிரசிடென்ட். அதை வச்சுதான் டோட்டல்ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. தென் டோட்டல்ங்கிறத வச்சுதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா டோட்டல் பை 5 போடும்போது ஆவரேஜ் வருது. ஆவரேஜ் வச்சுதான் ரிசல்ட்டே கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் ஒரு பர்சன் 75க்கு மேல வாங்கினா டிஸ்டிங்ஷன், 60 இன் பிட்வீன் 60 and 75 வாங்கினா ஃபர்ஸ்ட் கிளாஸ், இன் பிட்வீன் 50 and 60 வாங்கினா செகண்ட் கிளாஸ், பிலோ 50 இருந்தா தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் தான் கிரேடு. அப்ப ரிசல்ட்ங்கிறது என்ன, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் பாஸ் ஆகியிருந்தாதான் ரிசல்ட். சோ அதுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணிருப்போம். அப்ப என்ன சொல்லியிருப்போம், ஒவ்வொரு காலத்தையும் மென்ஷன் பண்ணி இதுல 40க்கு மேல இருக்கணும், அப்பதான் பாஸ்ன்னு கொடுத்திருப்போம். சோ டோட்டல் ஆகட்டும், ஆவரேஜ் ஆகட்டும், ரிசல்ட் ஆகட்டும், இது மூணுமே அந்த மார்க்ஸை டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு.
இல்லையா? ஆனா கிரேடு மட்டும் டிபெண்டன்ட். அதாவது இதெல்லாம் பிரசிடென்டா எடுத்து நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ஆவரேஜ் வந்துருச்சு, டோட்டல் வந்துருச்சு. மார்க்ஸை பிரசிடென்டா எடுத்துக்கிட்டு அதுல இதை நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் கிரேடுன்னு எடுக்கும் பொழுது அது டிபெண்டன்ட். எதுலேருந்து டிபெண்டன்ட்? ஆவரேஜ்லேருந்து டிபெண்டன்டா இருக்கு. ஸோ ஆவரேஜை வச்சு தான் கிரேடே போட முடியும். அப்ப அந்த இடத்துல டிபெண்டன்ட்டுக்கு ஏரோ வரும். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது பிரசிடென்ட் அப்படின்னா எதெல்லாம் பிரசிடென்ட் காமிக்கும், டிபெண்டன்ட்னா எதை டிபெண்டன்ட் அப்படிங்கிறத காமிக்கும்.